ஃபேண்டா நிறைய பேர் கொக்கோ கோலா கூட பிடிக்காமல் இருக்கும், ஆனால் ஃபேண்டா அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கொக்கோ கோலா ஒரு அந்நிய நாட்டு மதுபானம், நான் அதை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபேண்டாவை குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபேண்டாவும் கொக்கோ கோலா கம்பெனி அப்படிங்கிறது பலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். எப்படி இவ்வளோ துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காமெடி பண்ணதில் நானும் ஒருத்தன். அதுக்கப்புறமா தாங்க தெரியும் கொக்கோ கோலா கம்பெனி தான் ஃபேண்டாவையும் தயாரிக்குது அப்படின்னு. இந்த ஃபேண்டாவை இன்னைக்கு தயாரித்து வைக்கிறது கொக்கோ கோலா நிறுவனம் தான். ஆனால் இந்த ஃபேண்டா உருவானதுக்கு காரணம் யார் தெரியுமா? அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லருடைய நாசி ஆட்சி எப்படி ஃபேண்டாவை உருவாக்குச்சு, அதுக்கப்புறமா கொக்கோ கோலா அதை வச்சு என்னெல்லாம் பண்ணாங்க, கொக்கோ கோலா வேர்ல்டு வார் சமயத்தில் எந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நாம் ஃபேண்டாவுடைய டார்க்கஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். கமான். இந்த ஃபேண்டா அப்படிங்கிறது ஒரு பெக்லியரான ஒரு டேஸ்ட். ஒரு ஆரஞ்சு ஜூஸை கார்பனேட்டடில் குடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த டேஸ்ட்டுக்காகவே ஃபேண்டா வாங்கி குடிக்கிறதுங்கிறது நமக்கு வழக்கம். உங்கள்லேயும் ஒரு சில பேருக்கு அந்த வழக்கம் இருக்கலாம். ஆனால் இந்த ஃபேண்டாவோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹிஸ்ட்ரி. அடால்ஃப் ஹிட்லருடைய ஒரு அடாவடித்தனத்தால் தான் இந்த ஃபேண்டா அப்படிங்கிறதே உருவாச்சு. பொதுவாக போர் சமயத்தில் ரெண்டு நாடுகளும் பயங்கரமாக சண்டை போடும்போது நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு தான் நம்ம இருப்போம். காமன் பப்ளிக் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுவும் இந்த பிஸ்னஸ் கம்பெனிஸாக இருக்குது பாருங்கள், கார்ப்பரேட் கம்பெனிஸ், அவங்க அதில் எவ்வளோ லாபம் பார்க்கலான்னு தான் கணக்கு போடுவாங்க. அப்படி கொக்கோ கோலா ஏகப்பட்ட விதத்தில் கல்லா கட்டினாங்க இரண்டாம் உலகப் போர் சமயத்தில். அப்படி கல்லா கட்டுறதுக்கு கொக்கோ கோலா எடுத்த முயற்சியில் ஒன்று தான் ஃபேண்டாவாகவும் உருவாச்சு. இப்படி ரெண்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பிளண்ட் ஆன மாதிரி ஃபேண்டாவோட ஹிஸ்ட்ரி இருக்குது. கொக்கோ கோலா அப்படிங்கிறது ஒரு ரகசியமான குளிர்பானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது அதோடய ஃபார்முலா வந்து ரொம்ப ரகசியம். 100 வருஷத்துக்கு மேலே அதை ரொம்ப ரகசியமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இந்த ரகசிய ஃபார்முலா இருக்குது பாருங்கள், இந்த ரகசிய ஃபார்முலா தான் ஃபேண்டா உருவாக்குறதுக்கும் காரணமாக இருந்தது. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானயா. வெயிட் பண்ணுங்க, ஒன்றா வரேன். கொக்கோ கோலா நிறுவனம்ங்கிறது 1800களில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது பெரிய நிறுவனமாக உருவாகுது. அமெரிக்கா முழுக்க குளிர்பான இண்டஸ்ட்ரியை அவங்க தான் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவில் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா இது பத்தாதியா, இன்னும் பெருசாக வளரணும் அப்படின்னு முடிவு பண்ணி யூரோப் முழுக்க அவங்க கடையை விரிக்கலாங்கிற முயற்சியில் இறங்குறாங்க. அப்படி ஜெர்மனியிலையும் கொக்கோ கோலாவை கொண்டு போய் சேர்க்குறாங்க. கொக்கோ கோலா டாய்ச்லாண்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை ஜெர்மனியில் தொடங்கி அதன் மூலமாக கொக்கோ கோலாவை சேல்ஸ் பண்ணாங்க. சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் 43 பாட்லிங் பிளான்ட், 600 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக ஒரு பெரிய நிறுவனமாக கொக்கோ கோலா வளர்ந்துட்டாங்க. இந்த கம்பெனி வந்து எப்படி ஜெர்மனியில் கொக்கோ கோலா உருவாக்கிட்டு இருந்தாங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து ரகசியமான அந்த ஃபார்முலேட்டட் சிரப் அப்படிங்கிறது ஜெர்மனிக்கு வந்து சேரும். ஜெர்மனியில் அவங்களுடைய பாட்லிங் பிளான்ஸில் அந்த ஃபார்முலா சிரப்பை யூஸ் பண்ணி கொக்கோ கோலாவை உருவாக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அமெரிக்கரான ரே ரிவிங்டன் பவர்ஸ் அப்படிங்கிறவர் தான் கொக்கோ கோலா ஜெர்மனி நிறுவனத்துக்கு தலைவராக இருந்தார். அவருடைய தலைமையில் தான் நிறுவனம் செயல்பட்டு இருந்துச்சு. அந்த நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமாக புருடா விட்டு கம்பெனியை வளர்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது இங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கு லாபம் உடனே வந்துடும், ஃப்ளோரிடாவில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணி ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தார். அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை, ஏகப்பட்ட குளறுபடிகள் கம்பெனிக்குள்ளே இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவருக்கு திடீர்னு ஒரு கார் விபத்து ஏற்பட கொக்கோ கோலா கம்பெனியுடைய புதிய தலைவராக ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்த மேக்ஸ் கெய்ட் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறார். மேக்ஸ் கெய்ட் பவர்ஸ் என்னென்ன தப்புலாம் பண்ணாரோ அதை செய்யலை, கம்பெனியை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றார். அதோடைய ஃபினான்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம் பொய்யான ப்ராமிசஸ் கொடுக்காம சரியான ப்ராமிசஸை கொடுக்குறாரு. பாட்லிங் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணி கரெக்டாக அதை மாற்றுறாரு. இது எல்லாமே கொக்கோ கோலாவுடைய சேல்ஸையும் அதிகமாக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் ஒரு வருஷத்தில் 600 கேஸ்கள் மட்டுமே விற்றுக்கிட்டு இருந்த கொக்கோ கோலாங்கிறது இவருடைய தலைமையின் கீழே 1,00,000 கேஸ்கள் விற்கக்கூடிய நிறுவனமாக மாறுது. சரியாக இதே காலகட்டத்தில் தான் அடால்ஃப் ஹிட்லருடைய தலைமையில் நாசி பார்ட்டிங்கிறது ஜெர்மனியுடைய முதன்மை கட்சியாக மாற ஆரம்பிக்குது. அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியை ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவராக மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிற புரபகண்டாவோட ஆட்சியை பிடிக்கிறார். அப்படி அவர் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறமா ஒட்டுமொத்த சர்வாதிகார ஒரு நாடாக ஜெர்மனியை மாற்றுறார். எல்லா விஷயத்தையும் நாசி பார்ட்டியுடைய தலைவர்களும் அடால்ஃப் ஹிட்லரும் தான் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய சூழல்ங்கிறது உருவாகுது. அந்த சமயத்தில் நிறைய நிறுவனங்கள் அரசுடைமையாக்கப்படுது. நேரடியாக அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே செயல்படக்கூடிய நிறுவனங்களாக மாறுது. அந்த சமயத்தில் கீட் என்ன பண்ணுறாரு,
கொக்கோகோலாவும் அப்படி மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாசி பார்ட்டியோட ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு. அடால்ஃப் ஹிட்லரோடலாம் அவர் ரொம்ப நெருக்கமான ஒருத்தராக இருந்திருக்கார். எந்த அளவுக்கு இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அடால்ஃப் ஹிட்லருடைய மீட்டிங் நடக்குதோ, அடால்ஃப் ஹிட்லர் மீட்டிங்னு இல்லை, எங்கெங்கெல்லாம் நாசி பார்ட்டி கட்சியுடைய மீட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் வெளியில் கண்டிப்பாக கொக்கோகோலா நிறுவனத்துடைய ஒரு பூத்துங்கிறது கம்பல்சரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாநாடுகளுக்கான விளம்பரங்களுக்கான செலவுகளையும் கொக்கோகோலா பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அடால்ஃப் ஹிட்லருடைய ஒரு தலைப்பு செய்தி பத்திரிகையில் வருதுன்னா அப்படியே திருப்பினா பேக் சைடு ஃபுல்லாக 1 பேஜுக்கு கொக்கோகோலா ஆடுங்கிறது இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ மறைமுகமாக கொக்கோகோலா நிறுவனம் அடால்ஃப் ஹிட்லருடைய கட்சிக்கும் அவருக்கும் ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அடால்ஃப் ஹிட்லருடைய தலைமையில் இருந்த நாசி பார்ட்டிங்கிறது ஜெர்மனியில் ஏகப்பட்ட கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிற யூதர்களை கொன்று குவிக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது உச்சக்கட்டத்தில் இருந்த காலகட்டம் அது. காரணம், அடால்ஃப் ஹிட்லர் யூதர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய ஒரு வயலன்ஸை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தரை தான் கொக்கோகோலா நிறுவனம் அப்படியே சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கொக்கோகோலா நிறுவனம் தான் அதை சப்போர்ட் பண்ணாங்களான்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. அமெரிக்காவில் இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இருப்பாங்கள்ல, அவங்களும் இருந்துட்டு போட்டோம், ஏன் நமக்கு சேல்ஸ் ஆகுதுல்ல அப்படியே விட்டுரு அப்படின்னு கண்டுக்காமல் விட்டாங்க. 1936 நடந்த ஒலிம்பிக்ஸில் கொக்கோகோலா நிறுவனத்துடைய ஆடுங்கிறது இருந்துச்சு. எந்த கொக்கோகோலா நிறுவனம்னா ஜெர்மனி பேஸ்ட் கொக்கோகோலா நிறுவனத்துடைய ஆடுங்கிறது இருந்துச்சு. அந்த ஆடில் நாசி பார்ட்டியுடைய ஸ்வஸ்திக் சிம்பலையே அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அமெரிக்காவில் செயல்பட்டுக்கிட்டு இருந்த கொக்கோகோலாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல, அதுடைய ஹெட்டாக இருந்த ராபர்ட் உட்ரஃப் எந்த விதமான தடையும் சொல்லவே இல்லை. பிஸ்னஸில் அதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் நாசி பார்ட்டியோட இணக்கமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ரொபகேண்டாங்கிறது நமக்கு யூஸ் ஆகும், நம்மளையும் ஒரு ஜெர்மன் ப்ராடக்டாக பார்த்து நம்ம ப்ராடக்டை வாங்குவாங்க அப்படின்னு கணக்கு பண்ணார் கெய்த். அவர் கணக்கு பண்ண மாதிரியே சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சது. அதை பார்த்து இன்னும் அதிகமாக இதே மாதிரி கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் கெய்ட். ஹிட்லருடைய 50வது பிறந்தநாள் அன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணாங்க கொக்கோகோலா நிறுவனம். அதில் ஹிட்லரை சிறப்பு விருந்தினராக வர வச்சு அவருக்கு நாசி சல்யூட் அப்படிங்கிறதையே கொடுத்தாங்க. இது எல்லாமே அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு அவங்களுடைய சேல்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர எந்த அளவுக்கு நாசி பார்ட்டி கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கவே இல்லை. இந்த சூழலில் 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது தொடங்குது. ஆரம்பத்தில் ஜெர்மனியுடைய நாசி படைங்கிறது எந்தெந்த நாட்டுக்குள்ளெல்லாம் புகுந்தாங்களோ அந்தந்த நாட்டுக்குள்ளே பின்னாடியே கொக்கோகோலா நிறுவனமும் போனாங்க. அங்கே போய் கடையை திறந்து அங்கே நம்ம சேல்ஸை அதிகமாக்கலாமா அப்படின்னுங்கிற கால்குலேஷன் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 39 போலாந்து மேலே தாக்குதலை நடத்தது ஜெர்மனி. பிரான்ஸ் நாடு போலாண்டோடு செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க மேலே தாக்குதல் வந்தால் திரும்ப நாங்களும் தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரான்ஸ் மறுபடியும் போரில் இறங்குது. பிரான்ஸ் இறங்கினதுக்கப்புறமா பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க, ஜெர்மனியுடைய கடல் பகுதிகளை தடை செய்கிறாங்க. அவங்க எந்த விதமான வணிகமும் செய்ய விடாத மாதிரியான ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க. அமெரிக்காவும் ஜெர்மனியிலேருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு தடை விதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அடால்ஃப் ஹிட்லர் என்ன பண்ணார்னா, இவங்க நாட்டிலேருந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களே ஜெர்மனிக்குள்ளே, அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே அரசுடைமையாக ஆக்குறார். அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே போருக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு தடை உருவானதுனால அமெரிக்காவில் இருந்த ஜெர்மனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நிறுவனத்துக்கும் ஜெர்மனியில் இருந்த கொக்கோகோலா நிறுவனத்துக்கும் கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. 2 பேரும் தனித்தனி நிறுவனம் மாதிரியே மாறிட்டாங்க. ஜெர்மனிக்குள்ளே இருக்கக்கூடிய கொக்கோகோலா நிறுவனம் எப்போ வேணால் அரசுடைமையாக்கப்படலாம், நேரடியாக அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலாங்கிற மாதிரி சூழல். கெய்த் அதை தடுக்கணும் முடிவு பண்ணுறாரு. தன்னுடைய கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி தனியாக செயல்படுறதுக்கான பெர்மிஷனை வாங்கிட்டார். ஆனால் இப்போ அவருக்கு ஒரு பெரிய சிக்கல்ங்கிறது வந்துச்சு. என்னென்னா, இப்படி ஒரு தடை வந்ததால் அந்த ரகசிய ஃபார்முலா சிரப் இருக்குல்ல, அது இப்போ ஜெர்மனிக்குள்ளே வராது. ஜெர்மனிக்குள்ளே அது வரலன்னா கொக்கோகோலாவை உருவாக்க முடியாது. இல்லாத கொக்கோகோலாவை எங்கே போய் விற்க முடியாதுல்ல. ஆனால் கம்பெனியை ரன் பண்ணி ஆகணும். இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து தன்னோட டீமோட உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். மற்ற ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்கிது, அதை வச்சு ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு தன்னோட டீமை கைட் பண்ணுறார். மற்ற ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வீசி எறியப்பட்ட பல துண்டுகள் இருக்குல்ல, அது மேலே கான்சன்ட்ரேஷன் போச்சு. அப்படி இந்த ஆப்பிள் வினிகரை தயாரிக்கிறதுக்கு ஆப்பிளை வெட்டுவாங்க இல்லையா, அப்படி வெட்டும்போது மீந்தின ஆப்பிள், அதுக்கப்புறமா சீஸுடைய பை ப்ராடக்டாக இருந்த இது எல்லாத்தையுமே சீப்பாக கொள்முதல் பண்ணி அதன் மூலமாக ஒரு கூல்ட்ரிங்க் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸுக்கு புதுசாக ஒரு பேர் வைக்கலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்காக மறுபடியும் தன்னோட டீமோட உட்கார்றாரு கெய்ட். உட்காந்து புதுசாக ஏதாவது பேர் சொல்லுங்கள், அது ஃபேண்டஸியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை கேட்ட ஒரு சேல்ஸ் பர்சன், பேசாமல் ஃபேண்டான் வச்சிடலாமே சார் அப்படின்னு சொல்லவும் இவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. சூப்பர்ப்பா,
ஃபேண்டான்னு வச்சிடலான்னு ஃபேண்டான்னு பேர் வச்சு அந்த ப்ராடக்டை சேல்ஸுக்கு கொண்டு வந்தாங்க கோகோகோலா ஜெர்மன் நிறுவனம். இந்த ஃபேண்டாவை முழுக்க ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரியே மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தாங்க. 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் உச்சபட்ச சேல்ஸை தொட்ட ப்ராடக்ட்ஸ். ஏன்னா போர் சமயத்தில் பெரிய அளவுக்கு மக்கள்கிட்டயே காசு கிடையாது, அடிப்படை தேவைக்கு அவ்வளோ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சூழலில் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்குறதுன்னா எவ்வளோ லக்ஸூரியஸான ஒரு மேட்டராக இருந்திருக்கும். ஆனால் ஃபேண்டாவுடைய சேல்ஸுங்கிறது பிச்சுக்கிட்டு போச்சுங்க. 1943 சேல்ஸ் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா மிரண்டுருவீங்க. 3 மில்லியன் கேஸுங்கிறது விற்பனையாக இருந்துச்சு. பாருங்கள், 1943 3 மில்லியன் பாட்டில் விற்றுருக்கு. முக்கி பேசுகிறோம், 1 மில்லியன் இன்னும் சப்ஸ்கிரைபர் வராமல் இருக்காங்க. ஏன், எதனால்? பிகாஸ் ஆஃப் யூ. பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே தெரியாமல் இருக்கீங்க நம்மளுடைய பார்வையாளர்கள் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று சீக்கிரமாக போடுறேன், ஹவு டு டூ சப்ஸ்கிரைப் அப்படின்னு. ஓகேவா? தெரிஞ்சவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த 3 மில்லியனுக்கு மேலே என்ன ஆச்சு ஃபேண்டாக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோ தூரம் எப்படியா சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே தான் சூட்சமங்கிறது இருக்குது. என்னென்னா, ஃபேண்டாவை இவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் அவங்களுக்கு போட்டியாக இருந்த நிறுவனங்களால் ப்ரொடக்ஷனே பண்ண முடியல. காசே இல்லை அவங்கக்கிட்ட, அதோட கான்டாக்ட்ஸும் பெருசாக இல்லை, எல்லாத்தையும் இழந்துருந்ததுனால ப்ரொடக்ஷனே பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் ஃபேண்டாவை உருவாகிட்டு இருந்த கொக்கோகோலா நிறுவனத்துக்கிட்ட தான் காசு இருந்துச்சு, ப்ளஸ் நேரடியாக அடால்ஃப் ஹிட்லரோட பேசக்கூடிய அளவுக்கு கெய்த்துக்கு கான்டாக்ட் இருந்துச்சு. அதனால் ப்ரொடக்ஷனை நிறுத்தாமல் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது மட்டும் சேல்ஸ் அதிகமாக்குச்சான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா உலகப் போர் காலகட்டத்தில் சக்கரைங்கிறது ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் மக்கள்கிட்ட கிடச்சிட்டு இருந்துச்சு. அதை ரேஷனில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் சமைக்கும்போது சுகருக்கு சேர்க்குப்பாங்க இல்லையா, அந்த சுகருக்காக மாற்றாக ஃபேண்டாவை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஜெர்மன் மக்கள். ஏதாவது ஒரு கேக் தயாரிக்கிறதுக்கெல்லாம் ஃபேண்டாவில் சுகர் இருக்குன்னு அதை யூஸ் பண்ணி ஜெர்மன் மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ வீட்டில் வெண்ணெய், பெருங்காயம் மாதிரியான ஒரு அடிப்படை சமையல் பொருளாகவே ஃபேண்டாங்கிறது மாறிடுச்சு. அதனாலேயே அதோடைய சேல்ஸுங்கிறது பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. கெய்த் இதை சேல்ஸை பார்த்துட்டு விடாமல் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. ஒரு பக்கம் நாசி படைகளுக்கு ஃப்ரீயாக சப்ளை பண்ணுற மாதிரியான மார்க்கெட்டிங், இன்னொரு பக்கம் நாசி படைகள் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் ஃபேண்டாவை தூக்கிட்டு ஓடுறாரு. நம்ம நாட்டு படைகளுக்காக நாங்கள் இருக்கோங்கிற மாதிரியான ப்ரொமோஷன் போகுது. இப்படி எல்லா பக்கமும் ப்ரொமோஷனை ஒட்டி ஃபேண்டாவை உண்மையான ஜெர்மனி ப்ராடக்டாகவே மாற்றிட்டாரு கெய்த். கெய்த்தோட கணக்கு என்ன இருந்ததுன்னா, ஒருவேளை ஜெர்மனி ஜெயிச்சிருச்சுன்னா ஒட்டுமொத்த கொக்கோகோலா கம்பெனிக்குமே நாம தான் ஹெட்டாக மாறுவோம், செமையான குரோத்தாக இருக்கும்னு கணக்கு போட்டுட்டு இருந்தார். ஆனால் அவருடைய துரதிர்ஷ்டம், ஜெர்மனி தோத்துருச்சு. ஆனால் அது ஜெர்மனிக்கு தான் பெரிய இழப்பாக இருந்துச்சே தவிர கெய்த்துக்கு இல்லை. எப்படின்னா, ஜெர்மனி தோத்ததுக்கு அப்புறமா கெய்ட்டை வந்து கொக்கோகோலா நிறுவனம் தேடுது, எங்கேயா இருக்காரு அவருன்னு. போர் தாக்குதலில் பாதிக்கு மேலே அழிஞ்சு போன ஒரு கொக்கோகோலா ஃபேக்ட்ரியில் பதுங்கி இருந்த கெய்த்தை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க அலைட் ஃபோர்ஸஸ். அப்படி வந்தவரை அமெரிக்கா கொண்டாடி தீக்குது. போர் காலகட்டத்திலையும் நம்மளுடைய கம்பெனியை மிகச்சிறந்த அளவுக்கு நடத்தி காட்டின ஒருத்தர் அப்படின்னு கொக்கோகோலா கொண்டாடுறாங்க. கூட்டமே என்ன டான்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் மனசு மாறுறதுக்குள்ள அண்ணனை அள்ளி தூக்கி அமர்க்கலப்படுத்துங்கடா. இவ்வளோ பெரிய சூழல்லையும் எவ்வளோ லாபகமாக பிஸ்னஸாக பண்ணியிருக்காங்க, வேற லெவல்யா அப்படின்னு அவரை ஹீரோவாக அமெரிக்க மக்கள் கொண்டாடுறாங்க. ஜெர்மனியில் இருந்த கொக்கோகோலா நிறுவனத்துக்கும் அமெரிக்காவுடைய கொக்கோகோலா நிறுவனத்துக்கும் கான்டாக்டுங்கிறது மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்கன்னா, ஃபேண்டாவை 1949 வருஷம் வரைக்கும் நடத்தினாங்க. அதுக்கப்புறமா அந்த பிராண்டே வேணான்னு சொல்லி இழுத்து மூடிட்டாங்க கொக்கோகோலா. அதோட ஃபேண்டாவுடைய கதை முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்லை. இட்டலியில் மறுபடியும் அதோடைய கதைங்கிறது தொடங்கப்படுது. இட்டலியில் போருக்கு முடிவுக்கு அப்புறமா அங்கே ஏகப்பட்ட ஆரஞ்சுங்கிறது விளைஞ்சு சும்மாவே இருக்குது. அந்த ஆரஞ்சு வச்சு என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்காங்க. அப்போது ஃபேண்டாங்கிறது அவங்க நாட்டுக்குள்ளேயும் வந்திருந்தது போர் காலகட்டத்தில். அதுக்கப்புறமா அது இல்லைங்கிறத ஒரு கம்பெனி பார்த்துச்சு. அந்த கம்பெனியுடைய பேர் சொசைட்டி நெப்போலியட்டானா எம்போட்டே மெலன்டோ பெவன்டே கெசாட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. சுருக்கமாக SNIBEG அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இன்றைக்கி இந்த நிறுவனம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிறுவனம் இந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு ஒரு புது ஃப்ளேவரில் ஒரு கூல்ட்ரிங்கை உருவாக்குனாங்க. அந்த கூல்ட்ரிங்கை ஃபேண்டா அப்படிங்கிற பேரில் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இது கொக்கோகோலா நிறுவனத்துடைய காதுக்கு போச்சு. நம்ம பிராண்டை மூடிட்டோம், அதே ஏதோ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க. அதை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. உடனே அந்த ஃபார்முலாவை காசு கொடுத்து அவங்களுக்கு சொந்தமாக வாங்கிட்டு மறுபடியும் 1952க்கு மேலே இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஃபேண்டா அப்படிங்கிற ஒரு புது ட்ரிங்கை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஜெர்மனியில் அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த கூல் ட்ரிங்க்குங்கிறது இம்மிடியேட்டாக சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா அது உலகம் முழுக்க பயணிச்சுது. 1993 ஃபேண்டா இந்தியா பக்கமும் வந்துச்சு.
அது வரைக்கும் நம்ம லோக்கல் ட்ரிங்க்ஸை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஃபேண்டாங்கிறது ஏதோ பெரிய ட்ரிங்க் போல் அப்படின்னு நினச்சி அதை எடுத்து குடிக்க ஆரம்பித்து அதையே நம்ம ப்ராக்டிஸுக்கு கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி இந்தியாவில் ஃபேண்டாவை ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா பீவரேஜஸ் நிறுவனம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க அந்தந்த நாட்டில் பேஸாக செயல்படக்கூடிய கொக்கோ கோலா நிறுவனம் இந்த ஃபேண்டாவை தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி உலகம் முழுக்க கொக்கோ கோலா பெப்சிக்கு அடுத்தபடியாக பருகப்படக்கூடிய ட்ரிங்க்குகளில் ஃபேண்டாவும் ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறியிருக்கு. சரி, ஓகே பிக் பஸ், இதுதான் ஃபேண்டா பிறந்த கதை. ஃபேண்டாவுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். ஃபேண்டா ஃபேவரட்டான ட்ரிங்க்னு நிறைய பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறந்துடாமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன்.